discussion is about votes. The discussion is about the SIR. வாக்குரிமையை பறிக்கக்கூடிய ஆபத்து வாசல் தேடி வந்துருச்சு. ஸோ ஒரு வாக்கை எடுப்பது என்பது என் குடியுரிமையை பறிப்பதாக தான் நான் பார்க்குறேன். அந்த உரிமையை எவர் ஒருவரும் தங்கள் விருப்பத்துக்காக எங்கிட்ட இருந்து பறிச்சிட முடியாது. மாஞ்சோலையில அந்த தோட்ட தொழிலாளர்களுடைய வாக்குகளுக்காக இந்த வெயில நின்று கத்த வேண்டிய ஒரு துர்பாக்கியமான நிலை. மாஞ்சோலை சுண்ணாம்பு 2வது வார்டு, நார்முக்கில் 2 வார்டு, ஊத்தில் 1 வார்டு, 5 வார்டு மனித பேரூராட்சியோட சேர்ந்து. இந்த தேர்தலுங்கிறது இந்த பகுதியை பொறுத்தளவு ஒரு திருவிழா தான். ஏன்னா எங்களை விட்டு வெளியூருக்கு போனவங்க, இங்கேருந்து ரிட்டையர்டு போனவங்க, சிலவங்க வந்து கல்லூரியில் படிக்கிறவங்க, இவங்க எல்லாமே வெளியூரில் போய் இருக்கிறவங்க எல்லாருமே இந்த எலெக்ஷனுக்கு வந்து கண்டிப்பாக அந்த ஊர் பகுதிக்கு வருவாங்க. எல்லாம் ஓட்டு போடுறதுக்காக வந்தாச்சு. வரல, அவன் கோயில் உடைக்கு வரணும். திருநெல்வேலி மாவட்டத்திலிருந்து சுமார் 3 மணி நேர பயண தூரத்திலும் கடல் மட்டத்திலிருந்து 3200 அடி உயரத்திலும் அமைந்துள்ளது மாஞ்சோலை பகுதி மலை கிராமங்கள். கடந்த 2024ஆம் ஆண்டு பிபிடிசி நிறுவனமும் அரசும் மக்களை கைவிட்டு சென்றது. அவர்களின் அடிப்படை வசதிகள் குறைக்கப்பட்டது. வேலை வாய்ப்புகள் இல்லாமல் போனது. வாழ்வாதாரத்திற்கும் மாற்று வேலைகளுக்கும் மக்கள் சமவெளி பகுதிகளுக்கு சென்று வருகிறார்கள். வாரம் ஒருமுறை அல்லது ரேஷன் வழங்கப்படும் நாட்களில் மட்டும் மீண்டும் மக்கள் மாஞ்சோலை பகுதிக்கு திரும்புகிறார்கள். மறுவாழ்வு தொடர்பாக வழக்கு உச்சநீதிமன்றத்தில் விசாரணையில் உள்ளது. இந்த சூழ்நிலையில் SIRஐ பயன்படுத்தி மக்கள் அங்கு இருந்து முழுவதுமாக இடம்பெயர்ந்தவர்கள் என அறிவிக்கப்பட்டது. இன்று மாஞ்சோலை மக்கள் தங்களின் இருத்தலை நிரூபிக்க ஒட்டுமொத்த அதிகாரத்திற்கும் எதிராக போராடி கொண்டிருக்கிறார்கள். வாய்ப்பு மறுக்கப்பட்ட மக்களின் வாக்குரிமைக்கான போராட்டம். கடந்த நவம்பர் மாதம் 2025 ஆண்டு வந்து SIR ஃபார்ம் வந்து தமிழ்நாடு ஃபுல்லாகவே கொடுத்தாங்க. இதே மாதிரி தான் மாஞ்சோலை பகுதிகளுக்கும் SIR ஃபார்ம் கொடுத்தாங்க. அந்த SIR ஃபார்மில் முதல் நாள் வந்து யாருமே BLO யாருமே வரல. BLOக்கள் வர்றதில்லை, வந்தாலும் போதிய அளவு கணக்கீட்டு படிவங்களை கொண்டு வர்றதில்லை. இந்த லட்சணத்தில் ஒரு தொகுதியோட ERO இத்தனை குறுகிய கால அவகாசத்தில் எப்படி கொடுத்து வாங்குவாங்க? அந்த SIR ஃபார்ம்லையும் எல்லா பக்கமும் தமிழ்நாடு ஃபுல்லாக 2 தான் கொடுத்தாங்க. ஒன்று வந்து நிரப்பி அவங்களே கையெழுத்து போட்டு இன்னொரு ஃபார்மை மக்கள்கிட்ட கொடுத்தாங்க. ஆனால் நம்ம மாஞ்சோலையில் மட்டும் ஒரு ஃபார்ம் தான் கொடுத்துருந்தாங்க. கடந்த நாடாளுமன்ற தேர்தல் நடந்தது. அந்த வகையில் 1906 பேருக்கு வாக்கு இருந்தது. 1906 வாக்கில் 1213 பேர் வாக்குகள் என்ன ஆகுது, டிஜிட்டலைஸ் பண்ணப்படுதுன்னு சொல்லி அரசு திருநெல்வேலி மாவட்ட ஆட்சித்தலைவருடைய அறிக்கையில் வெளிவருது. திடீர்னு ஒரு சிக்கல் வருது. இந்த 1213 பேருக்கு வாக்கு இல்லை, 93 பேர் மட்டும்தான் வாக்களிக்க தகுதி பெற்றவர்கள் அப்படின்னு சொல்லி எஸ்டேட்டில் மொத்தம் 5 பூத்து உண்டு. இந்த 5 பூத்து 3ஆக சுருக்கப்படுது. இந்த தேசிய வாக்காளர் தினத்தன்று நான் மாவட்ட தேர்தல் அலுவலர் என்ற முறையிலும் மாவட்ட ஆட்சித்தலைவர் என்ற முறையிலும் அதேபோல் ஒரு தகுதியான வாக்காளர்களும் விடுபடாமல் உங்களுடைய பெயர்களை வாக்காளர்களாக பதிவு செய்து கொள்ளுமாறு நான் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். SIR பட்டியலில் வந்து மாஞ்சோலை மக்கள் வந்து நிரந்தர குடிபெயர்ந்த வந்தோடனே மக்கள் எல்லாம் சேர்ந்து கலெக்டரை பார்த்து மனு கொடுக்கணும்னு போனாங்க. என்னுடைய ஓட்டு உரிமை, என்னுடைய ஆதார் எல்லாமே எனக்கு மாஞ்சோலையில் தான் இருக்குது. எங்கள் எல்லாருக்குமே மாஞ்சோலையில் தான் இருக்குது. எங்களுடைய ரேஷனு மறுக்கப்பட்டு 3 மாதம் ஆயிட்டு. மாதம் நாங்கள் எஸ்டேட்டுக்கு போகிறோம், வாரோம், ரேஷன் வாங்குதோம், பிள்ளைகளை படிக்க வச்சிருக்கோம், ஃபீஸ் எப்படி கட்ட? அந்த சூழ்நிலையில் இப்போ எங்களுக்கு நாங்கள் எல்லாமே நிரப்பி கொடுத்துருக்கோம் ஓட்டுக்கு. ஆனால் இப்போ என்ன சொல்லுதாங்க, எங்களுக்கு ஓட்டு உரிமை இல்லை அப்படிங்காங்க. நான் எல்லாம் என் வீட்டு வாசலில் நின்று ஓட்டர் ஐடி வாங்கியிருக்கேன். அந்த ஃபார்மு என் கையில் இருக்குது. அப்படி இருக்கையில் அவங்க எப்படி இல்லைன்னு சொல்ல முடியும்? எங்களுக்கு மாஞ்சோலையில் தான் எங்கள் ஓட்டு உரிமை வேணும். இல்லைன்னா நாங்கள் கண்டிப்பாக நாங்கள் இதில் போராடுவோம். கலெக்டருடைய இது வந்து மாஞ்சோலையில் ஆள் இல்லை. அவங்க எப்போ போகிறாங்கன்னா நாங்கள் எப்போ வேலைக்கு வரோம், மக்கள் எப்போ மாஞ்சோலையில் இல்லை, அதை பார்த்து தான் மாஞ்சோலைக்கு போகிறாங்க. அது அங்கே போய்கிட்டு இங்கே ஆள் இல்லை, 4 பேர் இருக்காங்க, 10 பேர் இருக்காங்க, 20 பேர் இருக்காங்க, 17 பேர் இருக்காங்கன்னு சொல்லுறாங்க. அப்போ நாங்கள் வேறு ரேஷனும் இல்லாமல் ஆகின பிறகு எங்களுக்கு வழியில் இருக்குது, சாப்பிட்றதுக்கு வழியில் இருக்குது. சொல்லுங்கள், நாங்கள் இப்போ வந்து கீழே வந்து தாழ்வான பகுதியில் கூப்பிட்டு வேலை போய் ஒரு தனியார் நிறுவனத்தில் செக்யூரிட்டி வேலைக்கும் போய்கிட்டு இருக்கோம். அதை போயிட்டு தான் நான் வாரத்துக்கு 2 வாரத்துக்கு ஒருக்கையாவது போய் எஸ்டேட்டில் போயிட்டு இருந்துட்டு வீடெல்லாம் பார்த்து ரெடி பண்ணி போட்டு தான் வருவோம். ஏன்னா இந்த மாதிரி சூழ்நிலை தான் எல்லாருமே. அங்கே பொங்கல் டைம்லாம் பார்த்தா எங்களுக்கு 3000 ரூபா பொங்கல் பரிசு கூட எங்களுக்கு
கொண்டு வந்து தரல. ஏன் அப்படின்னா கீழே போய் வாங்குங்க. அவங்க எங்கே வேணாலும் போய் நீங்கள் ரேஷனை வாங்குங்க, பொங்கப்படி எங்கேனாலும் போய் வாங்குங்கன்னு சொன்னது கூடி நாங்கள் இது வரைக்கும் ரேஷனே 5 மாதம் அது என்ன வந்தாலும் பரவாயில்லன்ட்டு தான் இருக்கோம். ரேஷனும் நாங்கள் வெளியே வாங்குறது மெத்தேடில் இல்லை. கருப்பு கொடியை அரை கம்பத்தில் கட்டி தான் நாங்கள் இந்த பொங்கலை நாங்கள் கொண்டாடி இருக்கிறோம். நாங்கள் சந்தோஷமா நாங்கள் கொண்டாடலை, துக்கத்தோடு கொண்டாடி இருக்கிறோம். உங்கள் எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான். நான் ஜாயின் பண்ண உடனே அங்கே போனேன். அப்போயே வந்து 83 ஃபேமிலிஸ் தான் இருந்தாங்க. அப்புறம் வந்து 44 ஃபேமிலி இருந்தாங்க. நான் 2வது தடவை போகும்போது ஒரு 6 மாதம் கழிச்சு. ஸோ இது சம்மந்தமாக நான் ஸ்டேட்டஸ் ரிப்போர்ட் போர்ட்டில் நான் போட்டுக்கிட்டேன். 10-40 குடும்பம் தான் இருக்குது உண்மை. மீதி ஆள் நாங்கள் என்ன செய்யணும், எங்கள் பிள்ளைகளுக்கு வாரோம் படிக்க வைக்கிறதுக்கு ஃபீஸ் கட்டு 10 நாள் வேலை பார்ப்போம், 2 நாள் பார்ப்போம். இவங்க பகலில் போகிறாங்க, ஆள் இல்லை, பூட்டி கிடக்கு. அப்போ சென்னையில் இருக்கவங்க வீட்டுலாம் இங்கே பூட்டி கிடக்கு. அப்போ ஆள் இல்லை, அவங்களுக்கு ஓட்டு கொடுக்கூடாது. இல்லை அவங்களுக்கு மட்டும் ஏன் ஓட்டு உண்மை இருக்கு? மீடியா சொல்ல முடியாது. மீடியா சொல்ல முடியாது. சரி அவங்க போட உடனே பேசுறது சப்ளைட்டர். சரி விட்டுருங்க. சரி ரைட்டு. ஐயா சப்ளைட்டர் எதுவும் பேசலாம் சார். நாங்கள் எதுவுமே பேசல. அப்ப என்ன அரெஸ்ட் பண்ண சொல்லுங்க சார். அரெஸ்ட் பண்ண சொல்லுங்க. இப்போதைக்கு எங்களுக்கு ஒன்று சொல்லுங்க. நான் பார்த்து எஸ்சி பீப்புள் என்ன வேணும் செய்யலாம். இல்லை கொஞ்சம் சத்தம் போடாங்க. யாரையும் அவங்கள வந்து விடுபடணும், அவங்கள வந்து வாக்களிக்க விடக்கூடாது அப்படின்ற எண்ணம் யாருக்கு கிடையாது. அனைத்து கட்சியினரும் அனைத்து அமைப்பினரும் அந்த மாஞ்சோலை தோட்ட தொழிலாளர்களுடைய அந்த வாக்குகள் விடுபட்டு விடக்கூடாது, அந்த மக்களுடைய வாக்குகள் அதில் சேர்க்கப்பட வேண்டும் என்று வலியுறுத்தியதற்கு பின்னாலும் மாவட்ட ஆட்சியருக்கு பொத்துட்டு வருது கோபம். ஒரு பொது இடமும் கூட பார்க்கல. அங்கு இருந்த ஒரு மரியாதைக்குரிய ஒரு டாக்டர் கேட்கிறார் ஆட்சியரிடம். அவரிடம் மரியாதையற்ற வகையில் இந்த மாவட்டத்தினுடைய ஆட்சியர் பேசுகிறார். திராவிட முன்னேற்ற கழகமும் கூட்டணி கட்சிகளும் தொடர்ந்து சொல்லிட்டு வருவது போல அதிக அளவிலான வாக்காளர்கள் நீக்கப்படுவாங்க நச்சம் இதன் மூலம் உறுதியாகுது. 26/12/2025 வந்து கலெக்டர் ஆஃபீஸில் வந்து அனைத்து கட்சி கூட்டம் நடந்துச்சு. அதில் வந்து காங்கிரஸ் கட்சி சார்பாக டாக்டர் டேனியல் மாஞ்சோலை மக்களுக்கு அங்கே வந்து ஓட்டுரிமை கொடுக்கணும் அப்படிங்கிற விஷயத்தை வந்து வலியுறுத்தினாங்க. இவங்களுக்கு வேற எங்கேயுமே ஓட்டு கிடையாது, இவங்க வேற எங்கேயுமே ஓட்டு அப்ளை பண்ணல. 6ஆம் நம்பர் படிவத்தை ஃபில் பண்ணி கொடுங்க அப்படின்னாங்க. ஸோ நேற்று இப்படி சொன்னாங்களே, அப்படி இதெல்லாம் கரெக்டாக நடக்குதா அப்படின்னு நாங்கள் பார்க்கறதுக்காக வந்தோம். எல்லா வாக்குச்சாவடிக்கும் போயிட்டோம். மாஞ்சோலை போயாச்சு, 4 போயாச்சு, கடைசியாக ஊத்துக்கு வந்திருக்கோம். எங்கேயுமே பிஎல்ஓ வந்து வரல. இங்க இருக்க மக்கள் எல்லாமே ஒரு ஒடுக்கப்பட்ட சமுதாயத்தை விளிம்பு நிலையில் இருக்கும் மக்கள். அவங்க 1000 பேர் எஸ்ஐஆர் ஃபார்ம் ஃபில் பண்ணி கொடுத்தவங்களுக்கு டிராஃப்ட் ரோல்ல இருந்து நீக்கிருக்காங்க பேரை. ஃபார்ம் 6 நாங்க வந்து அவங்க கொடுக்காதனால எலெக்ஷன் கமிஷன் வெப்சைட்லயே டவுன்லோட் பண்ணி எல்லாரும் ஃபார்ம் 6ஓட வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா வாங்குறதுக்கு பிஎல்ஓவோ ஏஇஆர்ஓவோ இஆர்ஓவோ யாருமே இது வரைக்கும் வரல. மணி வந்து சொன்ன டைம் வந்து 9 to 5, மணி 4:55, 5 மணி ஆக போது. இது வரைக்கும் அந்த ஃபில் பண்ண ஃபார்ம் 6 ஃபார்மை வாங்க யாருமே வரல. மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் இந்த விளிம்பு நிலையில் இருக்கும் மக்களுக்கு ஓட்டுரிமை பறிக்காமல் இருக்க மிகுந்த கவனத்தோடு அனைவரின் ஓட்டுரிமை உறுதி செய்யுமாறு காங்கிரஸ் கட்சி சார்பில் அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். இந்த எதிரொலியாக வந்து பெரிய பேப்பர் அந்த மாதிரி செய்திகள் அதிகமானனால அதுக்கு அடுத்த நாள் வந்து பிஎல்ஓ எங்கெல்லாம் போய் ஃபார்ம் கொடுக்க வந்தாங்க. ஃபார்ம் 6 கொடுத்தாங்க. ஃபார்ம் 6 கொடுத்ததுனால மக்கள் எல்லாமே ஃபில் பண்ணி கொடுத்துருந்தாங்க. அதுக்கான ஒப்புகை சீட்டு மக்கள் எல்லாம் கொடுத்துட்டாங்க. படிவம் 6 கொடுக்கும் பொழுது ஊத்தில் வரக்கூடிய தாசில்தார்கிட்ட மக்களே பேசுகிறாங்க. ஐயா எங்களுக்கு ரேஷன் கொடுங்க ஐயா, ஐயா எங்களுக்கு வந்து எங்களுக்கு நல்ல குடி தண்ணீர் தாங்க ஐயா அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் வந்து வேண்டி மன்றாடி கேட்குறாங்க. இந்த சூழல் வந்து எப்படி ஜனநாயகமாக இருக்க முடியும்? குடி தண்ணீரில் ஒரு வீடுகளில் கரண்ட் இல்லாமல் நாங்கள் கீழேயும் போகக்கூடாது, அங்கே போனால் குடியுரிமை இல்லைன்னு. நாங்கள் சாப்பாட்டுக்கு என்ன செய்வோம்? நீங்கள் கொடுக்குற ரேஷன் அரிசியை வச்சு தான் நாங்கள் சாப்பிடணும் சார். கரண்ட்டுக்கு மறந்துடாதீங்க சார், கரண்ட் மெயின் எங்களுக்கு. இந்த 2028க்கு அப்புறம் எங்களுக்கு விஆர்எஸும் கிடைக்காது, அப்புறம் வேலையும் இல்லை அப்படின்னா அப்போ நாங்கள் என்ன செய்ய முடியும்? கரண்ட் இருக்காதான், தண்ணி இருக்காதான், அப்போ எங்களுக்குள்ள சாப்பாட்டுக்கு நாங்கள் என்ன செய்வோம்? அதேமாதிரி எலெக்ஷன் வந்திருக்கு, ஒரு ஆள் இந்த இடத்துல வரல. ஒரு பக்கம் 100 விழுக்காடு வாக்குப்பதிவுன்னு தேர்தல் ஆணையம் சொல்கிறாங்க. அதற்கான திட்டமிடல், அதுக்கான அறிவிப்பு, அதுக்கான விளம்பரம், அதற்கான செயல்பாடு, அதுக்கான ஃபண்டு, அதற்கான அரசு அதிகாரிகளை முடக்கி வேலையை முடக்கி போய் செய்ய வைக்கிறதுக்கான வேலை ஒரு பக்கம். சிறையில் இருப்பவர்களுக்கே வாக்கு உண்டு அப்படிங்கிற அளவுக்கு அறிவிக்கிறாங்க. இந்தியாவிலேயே நாங்கள் பத்திரிகையிலையும் இல்லை பொது ஊடகத்திலையும் தேடி பார்த்ததில் விண்ணப்பம் கொடுத்த நபர்கள் பேர் கிடையாது, நீங்கள் நிரந்தரமாக குடிபெயர்ந்தவங்க அப்படின்னு வேற எங்கேயும் அறிவித்த மாதிரி தெரியல. ஆனால் ஃபார்ம் 6 கொடுத்தும் எல்லா பக்கமும் யார்ட்டையுமே ஃபோன் போட்டு எதுவுமே கேட்கறதில்ல. மாஞ்சோலையில் மட்டும்தான் குறிப்பிட்டதில் உங்களுக்கு வந்து ஓட்டு எங்கே வேணும், ஏது வேணும்,
திரும்ப திரும்ப வந்து தொந்தரவு பண்ண தான் செய்கிறாங்க. நாங்கள் 6 மாசம் ரேஷன் வாங்கல, ஏன் எங்களை ஒரு நாள் கூட நீங்க ரேஷன் வாங்கலன்னு யாராவது கேட்க வந்தீங்களா? எந்த அதிகாரியும் வந்தாங்களா? சும்மா போட்டு பைத்தியக்காரனா ஆக்கிட்டு இருக்கீங்க. தமிழ்நாடு அரசாங்கம் என்னையா செய்யுது? நாங்களே அங்கே பிச்சை எடுத்து கட்சி குடிச்சிட்டு கொண்டுருவாங்க போல இவங்க அதிகாரிகள் நம்மள. இப்போ 2 வீடு இருக்கு, இங்கேருந்து நான் போகிறேன் பூட்டிட்டு வேலைக்கு மட்டும் போயிட்டு வந்தேன் அப்படின்னா அவர் பட்டாவோட வச்சிருக்காரு, அவர் வீட்டுக்காரர். அவர் என்ன வேணாலும் சொல்லலாம். நான் சொல்றதுக்கு என்ன கேட்குறேன்னா, இது வந்து ஃபார் ஆல் டெக்னிக்கல் பர்பஸ். மாஞ்சோலையில் இருக்கக்கூடிய மக்களுக்கு 247 பேர் கடைசியாக ஆகஸ்ட் மாதம் ரேஷன் வழங்கப்பட்டுச்சு. அன்னைக்கு 247 குடும்பம் வாங்குறாங்க. அந்த மக்கள் முதல்ல விண்ணப்ப படிவம் கொடுத்தும் இல்லைன்னா உடனே முறையீடு செய்கிறாங்க தேர்தல் அப்சர்வர்கிட்ட போய், எலெக்ஷன் அப்சர்வர்கிட்ட. உடனே அப்சர்வர் சொன்னதுனால ஃபார்ம் 6 கொடுங்கங்கிறாங்க. முதல் படிவமும் மாஞ்சோலையில் வச்சு தான் கொடுத்தாங்க. 2வது படிவம் ஃபார்ம் 6ன்னு சொல்லக்கூடிய அந்த படிவமும் மாஞ்சோலையில் வச்சு தான் கொடுக்கப்பட்டுச்சு. இப்போ பேரே இல்லை, யாருக்கு வாக்கு இருக்கோ அவங்க பேர் மட்டும்தான் வந்திருக்கு. ஸோ இந்த நாட்டினுடைய குடியுரிமையவே பறிச்ச மாதிரி தான் அந்த மக்களில் ஒருத்தனாக பார்க்கக்கூடிய நான் அதை தான் உணர்றேன். இப்போ அன்னைக்கு கூட சட்டசபையில் அவர் பேசினார், அந்த மாஞ்சோலை மக்களுக்கு ஓட்டு உரிமையை கொடுங்கன்னு சொல்லி சிந்தனை செல்வன் ஒரு ஐயா பேசினார். நீங்கள் அறிவீர்கள், திருநெல்வேலியிலே மாஞ்சோலையிலே இருக்கிற தொழிலாளர்கள் இடம்பெயர்ந்திருக்கிறார்கள். அவர்களின் வாழ்வாதாரத்தை பாதுகாப்பதற்கு அரசு பல்வேறு முயற்சிகளை எடுத்திருக்கிறது. ஆனால் அண்மையில் நடந்த எஸ்ஐஆர் நடவடிக்கைகளில் அவர்கள் இங்கும் அங்குமாக அலைகழிக்கப்பட்டிருந்த சூழ்நிலையில் சற்றேறக்குறைய 300க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் தங்களது வாக்குரிமையை இழந்திருக்கிறார்கள். ஆகவே அதை கருத்தில் கொண்டு அதை சரி செய்திட வேண்டும். இந்த எஸ்ஐஆர் பணியிலே எவ்வளவு பேர் வாக்குரிமை இழந்திருக்கிறார்கள் என்கிற தகவல்கள் இந்த அவையிலே பகிரப்படுமானால் அது பயனுடையதாக இருக்கும். அதே சமயத்திலே அவர்கள் தங்களது சொந்த ஊரின் வேர்களை இழந்திருக்கிற காரணத்தினாலே ஒரு சமத்துவபுரத்தை அமைத்து எங்களை ஒன்றாக வாழ வைக்க வேண்டும் என கேட்டிருக்கிறார்கள். அந்த கோரிக்கையும் மாண்புமிகு முதல்வர் அவர்கள் கனிவோடு பரிசீலிக்க வேண்டும் என்று நான் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். எழுபத்தி 8 வாக்கு மட்டும்தான் இன்னைக்கு இருக்குது. முதல்ல 93னாங்க, அப்புறம் 78 ஆக்கிட்டாங்க. ஏன் அப்படின்னா அது என்ன கணக்கு? 70 ஏன் ஆச்சு? ஏன் 93 முதல்ல சொன்னாங்க? ஏன் 1206 பேருக்கு வாக்கு இல்லைன்னு சொல்கிறோம்? எஸ்சிஆர்லேயும் மாஞ்சோலை மக்கள் பேர் வரல, ஃபார்ம் 6லேயும் மாஞ்சோலை மக்கள் பேர் வரலன்னு சொல்லிட்டு 2வது தடவையாக மாவட்ட ஆட்சியர் சந்திச்சு மனு கொடுக்க போனாங்க. அதில் போயிருக்கும்போது ஒரு 6-7 பேர் மட்டும் கலெக்டர் ஆஃபீஸ்க்குள்ளே போய் பேச அனுமதிக்கப்பட்டாங்க. நேராக கலெக்டர் ஆஃபீஸ்க்கு போனோம். கலெக்டர் ஆஃபீஸில் போய் எங்களுக்கு ஓட்டு வேணும் அப்படின்னு கேட்டேன். எங்கம்மா உங்களுக்கு ஓட்டு வேணும்? உங்களுக்கு நீங்கள் எங்கே இருக்கீங்களோ அங்கே ஓட்டு. நாங்கள் திருநெல்வேலி எங்கேயாவது ஒரு பக்கம் இருப்போம், ஏதோ ஒரு பக்கம் இருக்கோம். நாங்கள் அந்த இடத்துல சும்மா ரோட்டில் நின்று ஓட்டு போட முடியும். நீங்கள் ரொம்ப பேசக்கூடாது. நீங்கள் தான் இந்த 650 குடும்பத்தையே கெடுக்குங்க. போலீஸ் பக்கத்தில் இருந்தாங்க, இவங்க எங்கே இருக்காங்க, இவங்க என்ன பேசுகிறாங்க அப்படிங்கிற கம்ப்ளைண்ட்லாம் எடுங்கன்னு ரொம்ப எங்களை வந்து மிரட்டுத மாதிரியே ரொம்ப மிரட்டுதாங்க. நாங்கள் வந்து எங்கள் ஓட்டு உரிமை இல்லைன்னா வேறு யார்கிட்ட போய் சொல்ல முடியும்? எங்கள் மாவட்ட அதிகாரி அவங்க தான், மாவட்ட கலெக்டரும் அவங்க தான், தேர்தல் அதிகாரி அவங்க தான். வேறு யார்கிட்ட போய் நாங்கள் ஓட்டு கேட்க முடியும்? இதுக்கு மீறி நாங்கள் எதுவும் பேசுனா உடனே உங்கள் மேலே நடவடிக்கை எடுப்போம்காங்க. எந்த நேரம் என் மேலே நடவடிக்கை எடுக்காங்கன்னு தெரில. இப்போ வந்து பிஎல்ஓவை பார்த்துக்கிட்டு, அதுக்கு மேலே வந்து ஏஓ பார்த்துக்கிட்டு, அதுக்கு மேலே தான் வந்து இப்போ வந்து மாவட்ட ஆட்சியர்கிட்ட வந்து மாவட்ட தேர்தல் அதிகாரிட்ட வர்றாங்க. அந்த மாவட்ட தேர்தல் அதிகாரி இந்த குடிமக்களை, அந்த மாஞ்சோலை எஸ்டேட் மக்களை அவர்கள் வந்து எப்படி நடத்தணும், அதை விட்டுட்டு வாக்கு இல்லைன்னு சொல்லக்கூடியவங்களை கைது செய்யுங்க அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த முறை என்பது இன்னைக்கு வந்து ஒரு வெக்கக்கேடாக இருக்குது. ஒரு ஜனநாயகத்துக்கு ஒரு அவமானம் அது. இது சம்பந்தமாக மக்கள் வந்து வெளியில் வந்து பத்திரிகையாளர் சந்திப்பில் பேட்டி கொடுத்துட்டு இருக்கும்போது இனியும் வந்து ஒரு திடீர்னு வந்து ஒரு போலீஸ்காரர் வந்து கூப்பிட்டாங்க. கூப்பிட்டு நீங்கள் வந்து கலெக்டர் வந்து பாருங்கள், ஒரு கலெக்டர் கூப்பிட்டாரு சொல்லி சொன்னாப்புல. நானும் போய் கலெக்டர் ஆஃபீஸில் போயிருந்தேன். கலெக்டரை பார்த்து சந்திச்சு பேசினேன். கூட ஒரு 4 அதிகாரிகள் இருந்தாங்க. அவங்க இருக்கும்போது நானும் நின்றுட்டு தான் பேசிகிட்டு இருந்தேன். பேசிகிட்டு இருக்கும்போது நீங்கள் மக்கள்கிட்ட கொஞ்சம் சொல்லுங்கள், ஏன் மக்கள் ஏன் கீழே ஏன் வாக்கு வேண்டாங்க, மேலே ஏன் வாக்கு வேணும்னு சொல்லிட்டு இருக்காங்க, மக்கள் நீங்கள் தெளிவாக எடுத்து சொல்லுங்கள். அவங்க எல்லாருமே கீழே வந்து நாங்கள் போய் ஆய்வு பண்ணும்போது மக்கள் அங்கே இல்லை, அதனால அவங்க வந்து இப்போ இருக்கிற இடத்துல நாங்கள் வாக்கு தரோம், மேலே வந்து நாங்கள் வாக்கு தர மாட்டோம் அப்படிங்கிற விஷயத்தை தான் கலெக்டர் என்கிட்ட சொன்னார். இல்லை வீடு கொடுக்க ரெடியாக இருக்கோம், அதர் டிஸ்ட்ரிக்ட் போனவங்களுக்கு ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருக்கோம். அவங்க இன்னைக்கு இருக்கிற இடத்துல போய் வந்து இது கொடுக்கணும். நான் அங்கே தான் இருக்கேன்னு வந்து அதை ப்ரொஜெக்ட் பண்ண முயற்சி பண்ணக்கூடாது. அப்போ நீங்கள் யாருக்கு நிற்கிறீங்க? கம்பெனிக்கு ஆதரவாக இருக்கிறீங்க. இன்றைக்கு எஸ்ஐஆரில் நீக்கப்பட்டிருக்கிறது. இதற்கு ஆதரவாக பேசுவதற்கு யாரும் இல்லை. உங்களுக்கு 1000 கோடி ரூபா நஷ்டம், உங்களுக்கான வரி கட்ட வேண்டியது தரலை. அவன் எல்லாத்தையும் காலி பண்ணி எடுத்துகிட்டு போயிட்டாங்கன்னா நீங்கள் என்னைக்கு வாங்க போகிறீங்க? அவங்களும் இப்போ
டிஸ்மேண்டில் பண்ணிட்டு போயிட்டு இருக்காங்க. ஆல்மோஸ்ட் 70% டிஸ்மேண்டில் பண்ணிட்டாங்க. இன்னும் ஒரு மாதத்துக்குள்ளே அவங்க 100% வந்து இருக்கிறவங்களை எல்லா தளவாடங்களையும் எடுத்துகிட்டு போயிடுவாங்க. அப்போ அங்கே என்ன ஆக்டிவிட்டி இருக்க போகுது, என்ன வேலைக்கு போகிறாங்கன்ற அடுத்த யோசிக்கணும். அந்த நிறுவனத்தினுடைய தொழிற்சாலை உபகரணங்களை எடுத்துக்கொண்டு கருவிகளை எடுத்து போவதற்கு தமிழ்நாடு அரசு எப்படி அனுமதி கொடுத்தது, அமைச்சர்கள் எப்படி அனுமதிச்சாங்க, மாவட்ட கலெக்டர் எப்படி அனுமதிச்சார்? அப்ப தமிழ்நாடு மக்களையும் வஞ்சிக்கிறான், தொழிலாளர்களையும் வஞ்சிக்கிறான், எந்த கவலையெல்லாம் சம்பாதிச்சுட்டு போறான். இந்த கம்பெனியினுடைய முதலாளி யாருன்னா நூஸ்லி வாடியா. இந்த நூஸ்லி வாடியா யாரு? பிஜேபிக்கு 25 வருடமாக அதற்கு முழுமையான நன்கொடையை கொடுத்து அந்த கட்சியை வளர்த்தவர். நம்ம வந்து ரெட்டியார்பட்டியில் உள்ள ஒரு பிளாக்கே அவங்களுக்கு ஸ்பெஷலாக மார்க் பண்ணி வச்சுருக்கேன். நான் எப்போ வந்தாலும் வீடு கொடுக்க ரெடியாக இருக்கும். எங்களுடைய வேர்களெல்லாம் அழிச்சு கொண்டுட்டு வராங்க. நாங்கள் அதுக்கும் சரி அப்படின்ட்டு வரலாம். அதே ஃபாரஸ்ட் தரப்பில் பேசி ஏதாவது பண்ணட்டும், கம்பெனியில் பேசட்டும், கம்பெனியில் பேசி கம்பெனி ஏதாவது எங்களுக்கு நஷ்டேடு கொடுக்கட்டும், வாங்கி கொடுக்க வேண்டியதானே. ஏன் அதெல்லாம் கலெக்டரோ கவர்மெண்ட்டோ ஏன் அதை செய்ய மாட்டேங்குது? நீங்கள் வந்து ஏதாச்சும் இவங்களான்னு கேட்குறேன், நீங்கள் ட்ரைபல்ஸா, உங்களுக்கு ஏதாச்சும் ட்ரெடிஷ்னல் ஃபாரஸ்ட் ரைட் இருக்கா என்னன்னு கேட்குறேன். அது கோர் டைகர் ரிசர்வ் ஃபாரஸ்ட். இது கோர்ட்டில் இது சம்மந்தமாக நாங்கள் ஸ்டேட்டஸ் ரிப்போர்ட் ஃபைல் பண்ணுறோம். கோர்ட்டில் வந்து என்ன பண்ணாங்கன்னா அதை இட் இஸ் பைண்டிங் ஆன் தம். 84 only 84% were still residing in the estate quarters அப்படின்னு உச்சநீதிமன்றத்தில் போடுறாங்க. எப்போ 28/2/25 போடுறாங்க. இந்த உச்சநீதிமன்ற வழக்கில் மாநில அரசு வனத்துறை என்ன செய்கிறாங்கன்னா, தமிழ்நாடு வனத்துறை மலையிலேருந்து எல்லாரும் இறங்கிட்டாங்க, அங்கே யாரும் இல்லை, வழக்கில் சொல்கிற மாதிரிலாம் அங்கே யாரும் 520 குடும்பமெல்லாம் இல்லை, வெறும் 84 பேர் தான் மேலே மலையில் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி ஒரு அஃபிடவிட்டை உச்சநீதிமன்றத்தில் போட்டாங்க. ஸோ இப்போ அரசு அதிகாரிகள் வெறும் 84 பேர் மட்டும்தான் அந்த மக்கள் மலையில் இருக்காங்கன்னு சொன்னதை, தாங்கள் சொன்ன பொய்யை உறுதிப்படுத்துறதுக்காக அந்த 84க்கும் குறைவான 78 பேருக்கு மட்டும்தான் வாக்குன்னு இப்போ வந்து நிற்கிறாங்க. இது சம்மந்தமாக நான் ஸ்டேட்டஸ் ரிப்போர்ட் கோர்ட்டில் நான் போட்டுக்கிட்டேன். இது தெரியாமல் 93 பேருன்ட்டாங்க. முதல்ல 1217 பேருக்கு வாக்கு, அது ஐயோ இது சிக்கலாயிருமேனு 93 ஆக்குனாங்க. அதுவே 78க்கு மேலே 84க்கு மேலே இருக்கு. மாஞ்சோலை பகுதியில் 36 பேருக்கும், நாலுமுக்கு பகுதியில் 33 பேருக்கும், ஊத்து பகுதியில் 10 பேருக்கும், ஏன்னா மொத்தம் 79 பேருக்கு வாக்கு அப்படின்னு அறிவிச்சாங்க. நான் என்ன சொல்கிறேன்னா, கோர்ட் ட்ரையல் மாதிரி வைக்காதீங்க. நான் என்கிட்ட இண்டிவிஜுவலாக பேசுங்கன்னு நான் சொல்கிறேன். இது வந்து நம்பரை ஒருத்தர் சொல்லி நெரேட்டிவ் பண்ணுறாரு. அவர் அத்தனை பேர் அப்போ எங்கே போனாங்க? அவர் சொன்னார்ல சம் நம்பர். இது குவாசி ஜுடிஷியல் ஃபங்க்ஷன். ஒவ்வொரு ஆஃபீஸர் முன்னாடி நீங்கள் அப்பியர் ஆகணும். அவர் பாட்டுக்கு இஷ்டத்தை தூக்கி எறிஞ்சிட்டு போட்டு அவர் பின்னாடி நம்ம அலைய முடியாது. நாங்கள் வந்து தேர்தல் ஆணையத்துக்கு புகார் அளிச்சிருக்கோம், டெல்லியில் தேர்தல் ஆணையத்துக்கு புகார் கொடுத்துருக்கோம், திருநெல்வேலி மாவட்டத்தில் கொடுத்துருக்கோம். தேர்தல் ஆணையத்திலேருந்து வந்த அந்த மேடம் அவங்கள போய் நாங்கள் பார்த்துருக்கோம். அவங்க போய் நேராக சப் கலெக்டரை போய் பார்க்க சொன்னாங்க. இண்டிவிஜுவல் நோட்டீஸ் கொடுத்தாரு சப் கலெக்டர். அவர் யார் போய் அவங்கள்ட்ட அப்பியர் ஆனாங்களோ அவங்க போகிறாங்க. ஆன்லைன்ல விண்ணப்ப படிவம் செஞ்சிருந்தவங்களுக்கு எல்லாம் ஏத்துக்கிறோம், நேர்ல கொடுத்தவங்களுக்கு எல்லாம் கிடையாது. இந்த தடவை வந்து போலிங் பர்சன்டேஜ் வந்து ரொம்ப கீழே போயிடக்கூடாது, அவங்களுக்கு உண்மையாலுமே ஜென்யூனாக அவங்க அஃபெக்ட் ஆகக்கூடாதுங்க. அந்த என்கொயரிக்கு ப்ராப்பராக கோஆப்ரேட் பண்ண எல்லாரையும் சேர்த்துட்டோம். 216 மாஞ்சோலைக்கு மேலே வந்து அவங்க செய்யக்கூடிய இந்த வாக்குரிமை பறிப்புங்கிறது தமிழ்நாட்டில் வந்து அப்படின்னா வந்து இன்னும் குக்கிராமங்கள்லேயும் இன்னும் ஆதிவாசி மக்கள் வாழக்கூடிய பகுதிகளிலையும் ஒரு பெரிய அளவில் வந்து நடந்திருக்குமோ, ஒரு பெரிய மனித உரிமை மீறலாக அதை பார்க்க முடியுது. எங்களுடைய வாக்காளர் அடையாள அட்டையும் ஆதார் அட்டையும் ரேஷன் கார்டும் இன்னும் மாஞ்சோலையில் முகவரியில் தான் காட்டும் போது, வேற எங்கேயும் இல்லாத போது எங்கள் வாக்கை மட்டும் ஏன் அங்கிருந்து பறிக்கிறீங்க? எப்படி பறிக்க முடியும்? சட்டமுரணா பறிக்கிறீங்க, உங்க சுய விருப்பத்தில் பறிக்கிறீங்க, அதை சட்டமாக்குறீங்க. இதுதான் சரி, இது நாங்க செய்யறது தான் சரின்னு சொல்லி கொண்டு வரீங்க. And the systematic placement of bureaucrats who favor their ideology and attack the opposition and anybody who chooses to oppose the RSS. That is the second institutional capture. இங்கே வந்து டோட்டல் ஓட்டர்ஸ் அசான் டேட் வந்து நம்ம 294. மாஞ்சோலை அதான் வந்து ஒரு போலிங் ஸ்டேஷன், அதில் 55 பேர் இருக்காங்க. 4 முக்கு 124, ஊத்து 115. ஆமாம். ஒரு தனிப்பட்ட மனுஷரை வந்து எந்த அளவுக்கு நெருக்கடி கொடுக்கணுமோ அந்த மாதிரி மாஞ்சோலை மக்களுக்கு வந்து நெருக்கடி கொடுக்கணும். இது வந்து யாரு இதுக்கு பேச போறா அப்படிங்கிறது, இதுக்கு பின்னால என்னெல்லாம் இருக்கு, என்ன நடக்க போகுது அப்படின்னு கூட தெரியும்.
எஸ்டேட் பகுதியை வந்து அதில் வேறு எதுவும் எடுக்கணுங்க, இதில் மத்திய மாநில அரசு எதுவும் பண்ணணுங்கிறதுக்காக இந்த மக்கள் இருக்கக்கூடாதுன்னு சொல்லி காலி பண்ணதுக்காகத்தான் இது எங்களை குடிபெயர்த்தான் சொல்கிறாங்களா, இல்லை இடத்த காலி பண்ண வைக்கணும் முடிவு பண்ணாங்களா? இது யாரோட தவறுன்னு தெரில. மத்திய அரசா மாநில அரசான்னு தெரில. இந்த தேர்தல் அதிகாரி கலெக்டருக்கு வந்து யார் மூலமாக டார்ச்சர் வருதுன்னு தெரில. இவர் எங்களை ஓவராக டார்ச்சர் பண்ணிக்கிட்டு இருக்காரு. காலி பண்ணுவான்னு சொல்கிறாரு. அங்கே புதுசாக வந்து பூத்து வச்சு எங்களுக்கு மாஞ்சோலை குரூப்பில் ஓட்டு கேட்கல. ஏற்கனவே 6 பூத்தாக இருந்ததை இப்போ 3 ஆக்கியிருக்காங்க. அதே பூத்தில் தான் எங்களுக்கு ஓட்டு உரிமையும் நாங்கள் கேட்கோம். நம்ம போய் கேட்டோன்னா உங்கள் நடவடிக்கை எடுத்து உன்னை பிடிச்சி உள்ளே வச்சுருவாங்க. அப்போ நம்ம எங்கே தான் கலெக்டர்கிட்ட கேட்டாச்சு, கலெக்டர் மிஞ்சி கோர்ட்டுக்கு போயாச்சு, கோர்ட்டு ஆர்டரே எடுத்து கலெக்டர் செய்தார். அதுக்கு மீறி நம்ம யார்கிட்ட அமைச்சர்ட்டையும் போயாச்சு. அமைச்சர் முன்னாடி கலெக்டர் சரிங்காரு. அமைச்சர் அங்கிட்டு போனோன்னு ஒன்றுமே செஞ்சு கொடுக்க முடியாதுங்காரு. ஒரு பக்கம் இதே தமிழ்நாடு அரசு தான் எஸ்ஐஆர் மூலமாக வாக்குகளை எல்லாம் மக்களுடைய வாக்குகளை பறிக்கிறாங்க, வாக்குகளை எண்ணிக்கையை குறைக்கிறாங்க, இருக்கிற வாக்குகளை காரணம் சொல்லி மறுக்கிறாங்க. இது வந்து குடியுரிமைக்கான ஒரு வேலையாக தான், குடியுரிமைக்கு அந்த கணக்கெடுப்புக்காக தான் நடத்தப்படுதுன்னு இதே தமிழ்நாடு அரசு ஒரு பக்கம் சொல்லிக்கிட்டு, இன்னொரு பக்கம் இதே மக்களை, தன்னுடைய குடிமக்களை, தமிழ்நாட்டினுடைய மக்களை வாக்குகளை திட்டமிட்டு பறிக்கிறது எந்த விதத்தில் சரியானதுன்னு தெரியல. இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் மேலே வந்து நம்பிக்கை வைத்து தான் இந்த தேர்தல் ஆணையம். அப்போ தேர்தல் ஆணையம் வந்து இந்திய அரசியலமைப்பு சட்டத்தால் உருவாக்கப்பட்ட ஒரு ஆணையம். அப்போ சட்டத்தின்படி உருவாக்கப்பட்ட ஆணையம் இந்த நாட்டுடைய சட்டத்தை மதிக்கும்னால் சட்டம் 14வது பிரிவு, 15வது பிரிவு, 21வது பிரிவை முழுமையாக மதிக்கணும். அதே போன்று இந்திய அரசியலமைப்பு சட்டம் சொல்லியிருக்கக்கூடிய 326 பிரிவை அவர்கள் முழுமையாக வந்து மதிக்கணும். அப்படி மதிக்கலைன்னு சொன்னால் இந்த நாட்டில் ஓட்டுரிமை இழக்கும் பொழுது வந்து அது குடியுரிமை இழப்பது மட்டுமில்லாமல் அவர்களுக்கு வாக்குரிமை மட்டுமில்லாமல் இந்த ஜனநாயகத்துடைய பெரிய இழப்பாக வந்து அது மாறுது. அதுக்கு தான் இந்த மக்கள் போராடுறாங்க. கொடுக்கப்பட்டுச்சு நம்மளுடைய கோரிக்கை, குறைந்தபட்சம் இந்த வரைக்காவது கேட்கப்பட்டுச்சு. தேர்தல் பொறுப்பாளர், மாவட்ட ஆட்சித்தலைவர் கோரிக்கையை பரிசீலிச்சாருங்கிற ஒரு பக்கம் இருக்குது. So I'd like to conclude by saying vote chori is an anti-national act and those across the aisle are doing an anti-national act. அன்னைக்கு அவர்கிட்ட என்ன சொன்னோம் அதை தான் இப்பவும் உங்கள்கிட்ட நான் சொல்லுவேன். கோர்ட்ல உங்களுக்கு ஒண்ணு இல்ல அப்படின்னு சொல்லிச்சா நீங்க எந்த அதிகாரியும் வர வேண்டாம். நம்ம மறுநாளே அடிக்கடிக்கு நாங்கள் தோற்பேன். இதை எடுக்கணும், இதை எடுக்கக்கூடாதுனாலும் தூரம் எரிஞ்சிட்டு வந்துடுவோம். எங்களுக்கு அட்ரஸ் மாற தட்டியும் அவங்க எந்த ஒரே பக்கமா எல்லாருக்குமே வீடை கட்டி கொடுத்து ஒரே இடத்துல வந்து இப்போ சமத்துவபுரமா கேட்டிருக்கோம். அந்த மாதிரி ஏதாவது கட்டி கொடுத்து அதுக்கப்புறம் இவங்க ஓட்டை மாத்திட்டு இவங்க மாத்திக்கணும்னா நாங்களே மாத்திக்கிறோம் அந்த அட்ரஸ். அது வரை எங்களுக்கு மாஞ்சோலையில் தான் ஓட்டு. ஏன் அப்படின்னா அது எங்களுடைய உரிமை. அங்க இருக்கக்கூடிய தபால் நிலையம், அங்க இருக்கக்கூடிய தேநீர் கடைகள், இந்த மாதிரி பொது அரங்கங்கள்ல இருக்கக்கூடிய சின்ன சின்ன கடைகள் இதையெல்லாம் இப்ப பிரிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. இப்போ ஃபேக்டரி எல்லாம் ஏற்கனவே எடுக்கப்பட்டுருச்சு. ஸோ குடியிருப்பும் மத வழிபாட்டு தலங்களும் மட்டும்தான் இப்போதைக்கு மிஞ்சி இருக்கு. மாஞ்சோலை மக்கள் அந்த குடியேறி பிறகு இந்த 100 ஆண்டு காலத்துல கடைசி பொது தேர்தலை, சட்டமன்ற தேர்தலில் மக்கள் 294 பேர் வாக்களிக்க போறாங்க. வெற்றி பெறுவோம். தனிமை இல்லை, தனிமையில் இல்லை. மாஞ்சோலை மக்கள் இன்று தனிமை இல்லை, தனிமை இல்லை. அரசு ஊழியர்கள் துணை உண்டு, அரசு ஊழியர்கள் துணை உண்டு, கம்யூனிஸ்டுகள் துணை உண்டு, தலித் கட்சிகள் துணை உண்டு, அரசியல் கட்சிகள் துணை உண்டு, விடுதலை சிறுத்தைகள் துணை உண்டு, பொது மக்கள் துணை உண்டு. தனிமை இல்லை, தனிமை இல்லை. மாஞ்சோலை மக்கள் தனிமை இல்லை.